தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பத்திராயிருப்பு அருகே நல்லதாங்கல் கோயில் சிலை உடைக்கப்பட்ட நிலையில் புதிய சிலை வைக்க அனுமதி தராத அறநிலையத்துறையை கண்டித்து கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம். ஜெயிலானி, பொதுமக்கள் அங்கு எவ்வளவு நேரமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே அர்ச்சனாபுரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது நல்லதங்கால் கோயில். தமிழக பெண்களின் கலாச்சாரத்திற்கும் அண்ணன் தங்கை உறவிற்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய நல்லதங்கால் அவர் வாழ்ந்த 15ஆம் நூற்றாண்டில் நாட்டில் நிலவிய கடும் பஞ்சம் காரணமாக பசியால் துடித்த தனது 7 பிள்ளைகளையும் கிணற்றில் வீசி கொன்றுவிட்டு தானும் அந்த கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செய்து கொண்ட கிணறு அவர் தங்கிய இடம் ஆகியவை நினைவு சின்னமாகவும் கோயிலாகவும் எழுப்பப்பட்டு மக்களால் வழிபடப்பட்டு வருகிறது. அக்கோயில் நல்லதங்கால் பத்திரகாளி அம்மன் வடிவில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். தமிழகம் முழுவதிலும் இருந்து குழந்தை வரம் வேண்டி ஏராளமானோர் இங்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருகின்றனர். நெல் வயல்களுக்கு மத்தியில் கண்மாய் கரையை ஒட்டி தனியே அமைந்துள்ளதால் மாலை 3 மணிக்கு இந்த கோயிலானது பூட்டப்பட்டுவிடும். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலில் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி கோயில் கருவறையின் கதவுகள் உடைக்கப்பட்டு நல்லதங்கால் சிலை சுக்குநூறாக உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது. இதனை கடந்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்பொழுது அர்ச்சனாபுரம் கிராம மக்கள் சார்பாக செய்யப்பட்டுள்ள நல்லதங்கால் சிலையை கோயிலில் வைக்க அனுமதி வழங்காத இந்து சமய அறநிலையத்துறை கண்டித்து பத்திராயிருப்பு முத்தாலம்மன் பஜார் பகுதியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது புதிதாக செய்யப்பட்டுள்ள நல்லதங்கால் சிலையை கோயில் வைக்க இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி வழங்க வேண்டும், கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி உட்பட மேலும் ஆண்கள் பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி. அர்ச்சனாபுரம் ஊர் மக்கள் தான் அதை பராமரித்து வந்தார்கள். முதல்ல அந்த கோயிலுக்கு பாதுகாப்பே அர்ச்சனாபுரம் ஊர் மக்கள். அப்படி இருந்தது. திடீரென அறநிலையத்துறை எடுத்ததாக சொல்கிறார்கள். எப்ப எடுத்தாங்க, என்ன ஏது யாருக்கும் தெரியாது. ஒரு கோயில் அறநிலையத்துறை எடுக்கணும்னா விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை. அந்த ஊர் மக்களிடத்திலேயே ஆலோசனை கேட்கல, அம்மாள் எடுத்துட்டான். அது அந்த ஊர் மக்களுக்கே தெரியாது. திடீரென ஒரு நாள் அங்கு இருக்கிற நல்லதங்காலுடைய சிலை உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்ட சிலையை உடனடியாக பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் பதறுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். அதுக்கு பிறகுதான் செய்தி அதிகாரிகளுக்கு தெரிகிறது. அதிகாரிகள் வந்து எங்க கோயில் நாங்க பார்த்துக்கிறோம், ஊர் மக்கள் இல்லை, நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம், சிலை உடைஞ்சதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்க, உடைச்சவனை கைது பண்ணுங்க, மற்ற காரியங்களை நாங்கள் செஞ்சுக்கிறோம் உடனடியா என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அறநிலையத்துறை இல்லை இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி காவல்துறையை வைத்து ஊர் மக்களை மிரட்டி கடைசியில் அந்த கோயில் இன்னைக்கு பாழடைந்த மண்டபமாக்கிட்டு சிலை வைக்கல. 6 மாதமா 7 மாதம் ஆச்சு, மக்கள் சாமி கும்பிடல. தெய்வத்துக்கு ஏற்பட்ட இந்த நிந்தனையை இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வேதனையில் இருக்கிறார். அறநிலையத்துறை கண்டுகொள்ளாமல் அவருடைய விருப்பம் போல் இருக்கிறது. ஊர் மக்கள் போய் தெய்வ காரியங்களை செய்ய முற்பட்டால் காவல்துறை வந்து தடுக்கிறது. ஆக காவல்துறை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கோயில் இருக்கிறது, கோயிலில் வழிபாட்டு நடக்கிறது, தொடர்ச்சியாக ஒரு ஊர் மக்கள் அந்த வழிபாட்டை நடத்தி வருகிறார்கள். உடைக்கப்பட்ட சிலையை மீண்டும் அறநிலையத்துறையினுடைய ஆலோசனை அடிப்படையில் சிலையை செய்கிறார்கள். செய்து வைக்கப்பட்ட சிலையை வைத்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு இன்றைக்கு காவல்துறை தலையிட சொல்ல என்ன அர்த்தம்? அப்ப அறநிலையத்துறை எங்க இருக்கு? அறநிலையத்துறைக்கு வேலை என்ன? இன்னும் செஞ்சிருக்க அந்த 6 மாத காலத்தில் உடனடியாக நாங்கள் சிலையை வச்சு கும்பாபிஷேகம் நடத்தி மக்களுடைய குறைய போக்குறோம் என்று சொல்லி அறநிலையத்துறை நடத்திருக்க வேண்டாமா? செய்யல.
இப்போ செய்ய போற அது விட மாட்டீங்க. உடனடியாக செய்யறதுக்கு அனுமதி கொடு. இல்லை என்று சொன்னால் மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறார்கள். வேதனை போக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் அரசுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக, அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஊர் மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. ஊர் நாட்டாம செல்வம் தலைமையில் இந்த போராட்டம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட போராட்டம் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறார். அதனால என் ஊரே அழிந்தால் அதை பற்றி கவலை இல்லை.